ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே சாஃப்டான பன்னீர் தான் செய்ய போகிறோம். பன்னீர்னாலே விலை அதிகமாக இருக்கும்னு எல்லாருமே நினச்சிட்ருப்போம். அதனாலேயே நம்ம நிறைய டிஷ் செய்ய முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வீட்டிலையே பாலை வச்சு ரொம்பவுமே சுலபமான முறையில் விலையும் குறைவாக நம்ம சூப்பராக பன்னீர் செய்ய முடியும். அப்படி ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் ஓரளவுக்கு சூடானா போதும், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடானதுக்கப்புறம் அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் வினிகர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணி இதுவும் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சு மேலே ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொதித்ததை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆயிரும். நம்மளுக்கு தேவையான பன்னீர் ஃபுல்லாக மேலேயே தங்கிடும். ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். அப்போ தான் அந்த லெமனோட ஸ்மெல்லும் அந்த லெமனோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு போகும். இல்லைன்னா நம்ம இந்த பன்னீரை யூஸ் பண்ணி ஏதாவது டிஷ் செய்யும்போது புளிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதில் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1/2 லிட்டர் பன்னீர் 1/2 லிட்டர் பால் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 100 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைகளில் வாங்குற மாதிரியே பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ரசமலாயெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வைக்க தேவையில்லை. அப்படியே பிணைஞ்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது அது மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 1 hour 2 hour வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வாட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கடையில் வாங்கினா எந்த கன்சிஸ்டன்சியில் பன்னீர் கிடைக்குமோ அதே அளவுக்கு சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறதை தவிர்த்து வீட்லேயே குறைஞ்ச விலையில் நிறைவாக நம்ம பன்னீர் செய்ய முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.